வணக்கம், இது நம்ம வீட்டு திரை. நான் சங்கர். வணக்கம், எஸ்கே. இந்த வீடியோவில் நாங்கள் பேச போகிற படம் ஹனீஃப் அதேனி டைரக்ஷனில் பொன்னி முகுந்து, ஜெகதீஷ், சித்திக்கு, அபிமன்யு மற்றும் பலர் நடித்த, இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அதுவே போதும். நான் வேணா சொல்லவா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. டிசம்பர் 20 தேட்டரில் ரிலீஸ் ஆன மலையாள படம் மார்க்கோ இப்போ சோனி லைவில் ஓடிடியில் வந்திருக்குது. தமிழ்லேயும் இருக்குது, பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பேசுகிற. ஆமாம், போன வருஷம் 20 ரிலீஸ் ஆன படத்துக்கு இப்போ வந்து ரிவ்யூ பண்ணுன்னா நீ இழிச்சுக்கிட்டா பண்ணுவாங்க. இதை பார்க்குற மக்களே அப்படி தான் பார்ப்பாங்க, சலிச்சிக்கின்னு. என்னடா அவங்க போன வருஷம் ரிலீஸ் ஆன படத்துக்கு இப்போ வந்து ரிவ்யூ போடுறாங்கன்னு. இல்லை வேறு எதாக இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட்டோட பண்ணணும்ப்பா. இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணணும், ஏதாவது புதுசாக பண்ணணும். வணக்கம், நம்ம வீட்டு திரை. ஒரு சங்கர், ஒரு எஸ்கே, இங்கே முன்னாடி இருக்குது கேமரா, பின்னாடி இருக்குது ஏதாவது சொல்லிட போகிறேன், பேசுங்க. சரி, ஒரு கான்செப்ட் இருக்கணுமா? என்ன அது? படம் முழுக்க ஒரே ஃபைட்டு தானே. ஒருத்தன் மாறி மாறி அடிச்சுப்பானா? ஆமாம் ஆமாம். ரத்தம் தெரிய வயலன்ஸ் இருக்குமா? ஆமாம். ஒரே ஒரு காரணத்தை காமிச்சு பல பேர் அடிச்சுட்டு சாவாங்களா? அதே மாதிரி நம்மளும் இந்த வீட்டில் பண்ணுவோம். ஒருத்தர் மாறி மாறி அடிச்சுக்கினே ரிவ்யூ பண்ணுவோம். நான் உன் மூஞ்சில் குத்துறேன், நீ மூஞ்சில் குத்து, நான் நிறைய நீ நிறைய பார்க்குறவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். பார்க்குறவங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நான் இருப்பேனா? முதல்லலாம் என்னை அடிக்கிறதுக்கு ஒரு காரணம் தேடுவார். இப்போ இந்த வீடியோவை காரணமாக வச்சு அடிக்க பார்க்குறீங்களா? நான் புதுசாக ஒரு ஐடியா கேட்டேன். அதுக்கு அடிச்சிக்கலாம். நீ தானே நடிக்க போகிற. நல்ல வாய்ப்பாக தான் இருக்குது, யூஸ் பண்ணிப்போம். எனக்கு ஓகே. ரெடியா பண்ணா? ரெடி. அப்போ ஃபஸ்ட்டு போட்டா ரத்தம் வருதுண்ணா. அப்போ டிஷர்ட்டை மாற்றிடுவோம். யோ, கரை பட்டுரும்ல. அப்போ கூட தக்காளி நீ கான்செப்டை மாற்ற மாட்டல. கரை ஆயிரும்ல டிஷர்ட்டு. நீ அப்படி துடைக்காத, இப்படி தொட. மண்மண் மாதிரி மாசாங்க. யோ, அது ஒரு பொண்ணால வந்துச்சியா, இது ஒன்னால வந்துச்சு எனக்கு. சரி ரொம்ப இது பண்ண கரை பட்டுரும். கரை நல்லது யாருக்கு? அந்த விளம்பரக்காரனுக்கு. அவனுக்கு நல்லது பண்ணுவான். நான் டிஷர்ட் காசு கொடுத்து வாங்கி போட்டேன், வந்து மாத்திர வாட. ரெட்டு கரையே தெரியாது டிஷர்ட்ல. ஓகே, போமாடா. ரத்தம் நிக்காம வருதுண்ணா. சில்லிமுக்கு எதுவும் ஒஞ்சிச்சா பாருண்ணா. சில்லுமுக்கு கொஞ்சம் நல்லதுதான்டா. எனக்குலாம் சின்ன வயசுலேயே ஒஞ்சிச்சு. இன்னொன்று தெரியுமா? சில்லுமுக்கு கொஞ்சம் கல்லீரலுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. சில்லிமுக்கு இங்க இருக்கு, கல்லீரல் இங்க இருக்கு. எதை கொண்டியா எதுல மேட்ச் பண்ற? படத்தை பத்தி சொல்லலாம். மார்க்கோட தம்பியை அவங்க சிண்டிகேட்டை சேர்ந்த ஒரு குரூப் வந்து கொலை பண்ணிடுறாங்க. இப்போ அவங்க ஏன் வந்து அவர் தம்பியை கொலை பண்ணாங்க, அதுக்கு மார்க்கோ அவங்கள எப்படி பழி வாங்குறாப்புல, அதுதான் இந்த படத்தோட ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி. சுரேஷ், இந்த ரத்தம்லாம் செஞ்சிருக்க, நீ படத்தோட பாசிட்டிவ்ல இருந்து ஆரம்பிச்சிரு. நான் எங்க சிந்தினேன்? நீங்க தானே சிந்த விட்டீங்க. அச்சு குழப்பிட்டு என்ன பேச்சு பேசுற பத்தியா? படத்தை பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, படத்துல பேச்சே கிடையாது, ஒன்லி வீச்சு தான். ஆமா, இவன் சொன்ன மாதிரி படம் முழுக செம்மையான ஆக்ஷன் சீக்வன்ஸு, அதுவும் வயலன்ஸின் உச்சகட்டத்தில் இருக்க ஒரு ஃபைட் சீனும். ஆக்ஷன் ஃபேன்ஸுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ட்ரீட் தான் இந்த மார்க்கோ. வயலன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் வந்து அந்த மாதிரியான படங்கள் தான் விரும்பி பார்க்குறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த படம் பர்ஃபெக்டாக சூட் ஆகும். அதே நேரத்தில் வயலன்ஸை கண்டாலே நான் ஒதுங்கிடுவேன்ப்பா, நான் ஒரு சுட்டு ரத்தத்தை பார்த்தாலே மயங்கி விழுந்துருவேன் அப்படின்றவங்க தயவு செய்து இந்த படத்தை தவிர்த்துருங்க. ஆமாம், முடிஞ்சா அந்த வீடியோவும் தவிர்த்துருங்க. படத்தில் இருக்க அடுத்த பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஃபைட்டு தான். இப்போதான் ஃபைட்டு பேசணும். ஏன்னா படம் ஃபுல்லாகவே ஃபைட்டாக தான் இருக்கும். கரெக்ட் தான், படம் முழுக்க ஃபைட் இருக்கும். பட் ஆக்ஷன் படங்கள்னாலே நம்ம ரிப்பீட்டடாக பார்ப்போம் தெரியுமா? அதுக்கு காரணமே வந்து அந்த ஆக்ஷன் மொமெண்ட்ஸ் தான்.
இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த ஆக்ஷன் மூமெண்ட்ஸ் நல்லா எக்ஸைட்டிங்காக இருக்கும். செகண்ட் டைம் பார்க்கும்போது எப்போ அந்த ஆக்ஷன் மூமெண்ட் வரும் அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டியோட வெயிட் பண்ணி அதை பார்ப்போம். இப்போ இந்த படத்துல வெயிட் பண்ணிலாம் பார்க்க வேணாம், ஏன்னா படம் ஃபுல்லாவே ஃபைட்டு தான். இப்போ நானே பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் டைம் என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம் பார்க்கும்போது அவங்க கூட கரெக்டாக அந்த ஆக்ஷன் மூமெண்ட்ஸ் வரும்போது போய் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அது குரூப்பாக பார்க்கும்போது செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அதுவுமே வந்து ஆக்ஷன் படம் பிடிக்கிறவங்களுக்கு அந்த ஆக்ஷனுமே பயங்கர வயலன்ஸாக இருக்கும், அதெல்லாம் நான் பார்ப்பேன் அப்படின்றவங்களுக்கு தான் பிடிக்கும். ஆக்ஷன் பிடிக்காது, வயலன்ஸ் பிடிக்காதுன்றவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. உண்மையிலேயே இந்த படம்லாம் தியேட்டர்ல பார்த்துருந்தா இன்னும் மாசா இருந்திருக்கும், செமையா இருந்திருக்கும். அந்த க்ரௌடோட அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அந்த விஷுவல்ல பார்க்கும்போது பயங்கரமா இருந்திருக்கும். வேற லெவல்ல என்ஜாய் பண்ணியிருந்திருக்கலாம். எப்படி ஒரு கேஜிஎஃப் பார்த்துட்டு இன்னும் மிரண்டமோ அந்த அளவுக்கு. அதுல வயலன்ஸ் நாட் அவாய்ட் மீ, ஆனா இதுல வந்து வயலன்ஸை அவாய்டே இல்லை. இல்ல கேஜிஎஃப், அனிமலு அதுலலாம் இல்லாத அளவுக்கு வயலன்ஸ் இருக்கு. அதான் உண்மை. அதுலயாச்சும் கொஞ்சம் அவன் மக்கள் பார்ப்பாங்க இவ்வளவு கொடுக்க கூடாது வயலன்ஸ் அப்படின்னு. எனக்கு என்னமோ அந்த டைரக்டரை பார்த்தா ஒரு அவரோட அது இல்லாம இந்த கையை இப்படி இது பண்ணா என்ன நடக்கும், என்ன நடக்கும், இப்படி பண்ணா என்ன நடக்கும், 30 நாள் சோத்துக்கு பிச்சை எடுப்பேன், அதெல்லாம் இப்ப தேவையா நமக்கு? படத்தை பத்தி சொல்லுங்க. அவர் உன்னிமுகுந்த அவங்களுக்கு செமையா உட்கார்ந்து இருந்துச்சு கேரக்டர். அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே வெறித்தனமா இருந்துச்சு. டெக்னிக்கலா படம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்டு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு, மியூசிக் டிபார்ட்மெண்ட்டு, எடிட்டர் டிபார்ட்மெண்ட்டு, கேமராமேன் டிபார்ட்மெண்ட்னு எல்லாருமே வந்து அவ்வளோ அழகாக வேலை பார்த்து ஒரு குவாலிட்டியான அவுட்புட்டை கொடுத்துருந்தாங்க. அவங்க எல்லாரையும் அழகாக டைரக்டர் வந்து கோஆர்டினேட் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக விஷுவல்ஸு அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு, செம்ம கிளாஸாக இருந்துச்சு பார்க்க. ஒரு பில்டப் ஷாட்ஸாக இருக்கட்டும், ஃபைட் சீக்வன்ஸில் இருந்ததாக இருக்கட்டும், அதை எடிட் பண்ண விதமாக இருக்கட்டும், அதுக்கு ரவி பசூரோட மியூசிக்காக இருக்கட்டும், மியூசிக்லாம் செம்ம கிளாஸு. இவ்வளோ அழகாக எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ண டேரக்டரு அதே மாதிரி தான் உன்னிமுகன் சாரை தவிர்த்து மிச்ச கேரக்டரே நல்லா கோஆர்டினேட் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் பேசும் படமாக ஆயிருக்கலாம். நெகட்டிவ் சைடு போனோம் அப்படின்னா ரைட்டிங் வைஸ் படம் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே வீக்காக இருக்குது. கேரக்டரைசேஷன் எதுவுமே சரியா இல்லை. உன்னிமுகுந்தன் கேரக்டர் மட்டும்தான் நமக்கு ரெஜிஸ்டர் ஆகிறத தவிர்த்து மற்ற எந்த கேரக்டருமே நமக்கு ரெஜிஸ்டர் ஆகவே இல்லை. அதே மாதிரி கேஸ்டிங்குமே ரொம்ப வீக்காக இருந்துச்சு. ஜெகதீஷ் சார் நடிச்சிருக்கிற அந்த கேரக்டரும் சித்திக் சார் கேரக்டரையும் ஸ்வாப் கூட பண்ணியிருந்துருக்கலாம். அவங்க ஜெகதீஷ் சாருக்கு முக்கியமாக அந்த கேரக்டரு சூட் ஆகாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி கடைசியில் வர கபீரோட பெர்ஃபார்மன்ஸ் ஓகே, பட் அந்த கேரக்டர் ஏன் வருது, எதுக்கு வருது, அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் கொடுக்குறாங்க. பட் அது எதுவுமே வந்து நாங்கள் உங்களுக்கு ஆக்ஷன் படம் தான் காட்ட போகிறோம், நீங்கள் வந்து ஆக்ஷனை மட்டும் ரசிச்சுக்கோங்க, நாங்கள் ரைட்டிங்கில் பெருசாக மெனக்கடலை அப்படின்றத ஓப்பனாக சொல்கிற மாதிரி ஒரு ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதை இன்னும் இன்ட்ரெஸ்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் படம் பயங்கரமாக இருந்திருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் மற்றவங்க எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் அந்த சின்ன பசங்களோட பில்டப், அந்த பசங்க பில்டப் பண்ணுறது, மார்க்கோட கேரக்டரை பில்டப் பண்ணுறதெல்லாம் இல்லை கேஜிஎஃப் அளவுக்கு இல்லைனாலும் நம்மளுக்கு அந்த நீ சொன்ன மாதிரி அந்த ஓவர் டோஸாக இல்லை. அவ்வளோதான், படத்தோட பாசிட்டிவும் பேசிட்டோம், நெகட்டிவும் பேசிட்டோம். ஓவராலாக ஒரு நல்ல படம். அதுவும் ஆக்ஷன் விரும்பிகளுக்கு ஒரு பக்காவான ட்ரீட்டு இந்த மார்க்கோ. அவங்க சைடு எதுவும் பெண்டிங் இருக்கா சொல்கிறதுக்கு? இந்த நியூ கான்செப்டில் என்னோட பங்கு ஒன்று பெண்டிங்கில் இருக்கே. அதுக்கு இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்குது, சொன்ன வார்த்தையை காப்பாத்துறது. மலையாள ஸ்டைல்ல சொன்னா இந்த மார்க்கம் ஒரு அடிபொலி. என்னன்னா கேப்ல போய் வாயில தலைவாணி வச்சுட்டு வந்துட்டீங்களா?